السلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى الله وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. وقال النبي صلى الله عليه وسلم: أحب عباد الله إلى الله أحسنهم أخلاقا، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சமுதாயத்தினுடைய மதிப்பீடு என்பது அந்த சமுதாயம் பின்பற்றுகிற மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டோ அல்லது அவர்கள் கடைபிடிக்கின்ற வணக்க வழிபாடுகளை கொண்டு ஒரு சமூகத்தின் மதிப்பீடு அமைப்பது. முஸ்லிம் சமுதாயத்தின் மதிப்பீடு என்றால் அது உலகத்தின் பார்வையில் நம்முடைய கொள்கையை கொண்டு மதிப்பீடு கிடையாது, நம்முடைய தொழுகை நம்முடைய வணக்கங்களை கொண்டு மதிப்பீடு கிடையாது. ஒரு சமுதாயத்தின் மதிப்பீடு என்பது அந்த சமுதாயம் கடைபிடிக்கின்ற ஒழுக்க மாண்புகள், நற்குணங்கள். இந்த நற்குணங்களை கொண்டுதான் ஒரு சமூகம் மதிப்பிடப்படுகிறது. ஒரு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி என்பது ஒரு சமூகத்திற்கு ஏற்படுகின்ற பெரும் துயரம், மிகப்பெரிய முசீபத் என்பது அந்த சமுதாயத்தினுடைய ஒழுக்க வீழ்ச்சி, நற்பண்புகளுடைய வீழ்ச்சி. அதுதான் ஒரு சமுதாயத்திற்கு ஏற்படுகிற மிகப்பெரிய துயரம். எனவே சமூகங்கள் வணக்கங்களை விட அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் ஒழுக்கங்களும் நற்பண்புகளும். இதை நாம் சொல்லவில்லை, குர்ஆனுடைய கருத்தும் அதுதான், ஹதீஸ்களுடைய கருத்தும் அதுதான். குர்ஆன் வெற்றி பெற்ற மூமின்களை பற்றி பட்டியலிடுகிற இடங்களிலெல்லாம் வணக்கங்களை விட குணங்களை சொல்லி காட்டும். மூமின்கள் யார்? அவர்கள் அமானிதத்தை பேணுவார்கள், கொடுத்த வாக்குறுதிகளை பேணுவார்கள் என்று அவர்களுடைய ஒழுக்கங்களை மிக அதிகமாக குர்ஆன் எடுத்து சொல்லும். எல்லா வணக்கங்களுடைய பின்னணியிலும் மார்க்கம் ஒழுக்கத்தையும் நற்குணத்தையும் சம்பந்தப்படுத்துகிறது. எல்லா வணக்கங்களையும் நீங்கள் பார்த்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தினுடைய நோக்கம் என்ன? சஹாபாக்கள் அதை எப்படி புரிந்தாங்க? மக்காவில் ஆரம்பத்தில் கொடுமைகள் தாங்க முடியாம அருகில் இருந்த எத்தியோப்பியா, அன்றைக்கு அபிசீனியா என்று சொல்லுவாங்க, அந்த நாட்டுக்கு போன நேரத்தில் அந்த நாட்டினுடைய அரசர் முஸ்லிம்களிடத்திலே, நீங்கள் பின்பற்றுகிற மார்க்கம் என்ன போதிக்கிறது, உங்கள் நபி உங்களுக்கு என்ன சொல்லித் தருகிறார்கள் என்று கேட்டாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து அரசரிடத்துல பேசுவதற்கு யாராவது ஒருத்தரை தேர்வு செய்வோம். எல்லாரும் போய் பேசினா சரி இருக்காது, யாராவது ஒருவரை தேர்வு செய்து அவர் போய் பேசட்டும். எல்லாம் சேர்ந்து ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை மகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், அவங்க அனுப்புறாங்க, நீங்க போய் எங்க சார்பா பேசுங்கன்னு சொல்லி. இப்போ ஜாஃபர் அவர்கள் சொல்றாங்க, அறியாமை காலத்துல நாங்க எப்படி இருந்தோம், எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப நாங்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோமோ எங்களிலிருந்து ஒரு நபி வந்திருக்கிறாங்க, அந்த நபியினுடைய குலம் கோத்திரம் எங்களுக்கு தெரியும், உயர்ந்த குலத்தில் பிறந்தவர், அவர் வாய்மையானவர், பொய் பேசாதவர், அவருடைய நேர்மை அமானிதம் எங்களுக்கு தெரியும். அவர் எங்களுக்கு எதை ஏவுகிறார் என்று சொல்லும் போது என்ன பட்டியலிடுறாங்க பாருங்க. யஅமுருனா பிஸ்ஸித்கி, எங்கள்ட்ட உண்மை பேசுமாறு சொல்கிறார். வஅதாஇல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுமாறு ஏவுகிறார். வஸிலத்தில் அர்ஹாம், உறவுகளை பின்பற்றுமாறு ஏவுகிறார். வஹுஸ்னில் ஜிவார், அண்டை வீட்டாருடன் அழகிய முறையில் நடக்குமாறு ஏவுகிறார். வகஃபில் மஹாரிம், பாவங்களை விட்டு விலகி இருக்குமாறு ஏவுகிறார். அவர் போடுற லிஸ்ட பாருங்க, எல்லாமே நற்குணங்கள், எல்லாமே நல்ல பண்புகள். அதைத்தான் சொல்றாரு, எங்களை இதையெல்லாம் செய்யுமாறு சொல்றாங்க. இப்போ மார்க்கத்துல நல்ல குணங்களுக்கு எவ்வளவு மதிப்பு என்பதை இதன் மூலம் உணர்த்தி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல 2 பெண்களுடைய ஜனாதா வைக்கப்படுகிறது. ஒரு பெண்ணை பற்றி மக்கள் சொன்னாங்க, இந்த பெண் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பெண், பகலெல்லாம் நோன்பு நோக்கிற பெண்.
ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சண்டை போடுகிற பெண். பெருமானார் சொன்னாங்க அவள் நரகத்தில் இருப்பான்னு சொன்னாங்க. இன்னொரு பெண்ணை பத்தி சொன்னாங்க, இந்த பெண்மணி இடத்துல அதிக வணக்கம் அதிக நோம்பெல்லாம் இல்லை, ஆனா மனிதர்களிடத்தில் அழகிய முறையிலே பழகக்கூடியவள். பெருமானார் சொன்னாங்க அவ சொர்க்கத்தில் இருப்பான்னு சொன்னாங்க. வணக்கங்களை கொண்டல்ல, நல்ல பண்புகளை கொண்டுதான் சொர்க்கமும் நரகமும் முடிவு செய்யப்படுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தெளிவா சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு நரகம் ஹராம், நரகத்திற்கு அவர் ஹராம். ரெண்டும் ஒரே கருத்து தான், ஆனா அழுத்தமா சொல்றாங்க, அவருக்கு நரகம் ஹராம், நரகத்திற்கு அவர் ஹராம். அப்படிப்பட்ட மனிதரை நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. நரகத்திற்கு அவர் ஹராம், நரகத்திற்கு அவர் ஹராம், அப்படி ஒரு ஆளை நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அப்படி யார சொல்லதான் சொல்லுங்க, யார் அவர்? அத்தகைய மனிதர் யாரு? அவரை நரகத்துல போட முடியாது, நரகமும் அவரை ஏத்துக்காது. சொன்னாங்க அலா குல்லி கரீபின் ஹய்யினின் லையினின் சஹலின் சொன்னாங்க. அத்தகைய மனிதர் யாருன்னா கரீப், எல்லா மனிதருக்கும் நெருக்கமா இருப்பார், எல்லாரோடையும். ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாம யாருனாலும் அவரை நெருங்கலாம், எல்லாருக்கும் நெருக்கமா இருப்பார். ஹய்யின் மெல்லிய குணமுடையவர், லையினின் இலகுவான குணமுடையவர், சஹலின் ஒரே கருத்து தான், ரொம்ப மிருதுவான மனிதர். இத்தகைய குணங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவரை நரகத்துல போட முடியாது, நரகம் அவரை ஏற்றுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமுடைய குணத்திற்கு தான் முதல் மதிப்பெண் கொடுக்கிறாங்க. மனிதர்கள்ல அஹப்பு இபாதல்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியான் யாரு? அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியான் ராத்திரி எல்லாம் தொழக்கூடிய மனிதனா, நிறைய நபிலும் வைக்கக்கூடிய மனிதனா, இல்ல அஹ்ஸனுஹும் அஹ்லாகன், யார் குணத்தில் சிறந்து விளங்குகிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, குணங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு மதிப்பை பெற்று தரும். எவ்வளவு அழகான ஹதீஸ்கள்! ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல் முஃமினூன் ஹய்யினூன லையினூன், மூமின்கள் யார்? இறை விசுவாசிகள் யார்? ரொம்ப மென்மையானவர்கள், மிருதுவானவர்கள். கல் ஜபலில் கல் ஜமலில் அனில், கட்டுப்படுகிற ஒட்டகத்தை போலன்னு சொன்னாங்க. ஒட்டகத்தை போல. அந்த ஒட்டகம் எவ்வளவு கட்டுப்படுதுன்னு சொன்னா, ஒரு சின்ன பையன் கூட அதனுடைய கடிவாளத்தை பிடித்தால் அவனுக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒட்டகம் எழுந்து போகும். அந்த சின்ன பையன் உத்தரவிட்டா அது மண்டியிடும். ஒரு பாறையில போய் மண்டியிட வைத்தாலும் அது மண்டியிடும். ஒரு முஸ்லீம் அப்படிதான் இருப்பான். சில பேர் பேசுவாங்க, யாராலும் என்ன கட்டுப்படுத்த முடியாது அப்படி பேசுவாங்க சில பேர் பெருமையாக. ஆனா ஹதீஸ் சொல்றது இல்லப்பா, எல்லாருக்கும் கட்டுப்படுன்னு சொல்லுது. என்னால யாரையும் கட்டுப்படுத்த முடியாதுங்க, இது அவர் பெருமையா நினைக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்ல, கட்டுப்படுகிற ஒட்டகத்தை போல எல்லாருக்கும் கட்டுப்படுகிற இலகுவான மனிதராக இருங்கள். இதைத்தான் மார்க்க விரும்புவது. இப்படி எத்தனை ஹதீசுகள் இருக்குது அருமையானவர்களே. எல்லா வணக்கங்களுமே அதனுடைய பின்னணியில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? குணங்கள் தான். இப்ப நாம மறுமையை நம்புறோம், அல்லாஹ்வை நம்புறோம், ஏகத்துவ நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். இந்த ஏகத்துவ நம்பிக்கை உங்களிடத்துல நல்ல குணங்களை கொண்டு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை இப்படி ஆரம்பிப்பாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையும் விசுவாசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புகிறவர் தொழட்டும், நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பினால் விருந்தாளி வந்தால் கண்ணியப்படுத்தட்டும், அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பினால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு தராமல் இருக்கட்டும், அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பினால் நாவை அடக்கி அமைதியாக இருக்கட்டும். எல்லாம் பார்த்தீங்கன்னா அகலாக்கு தான். அப்ப இந்த கொள்கை, நீங்க நம்புகிற மறுமையின் மீதான ஈமான், நீங்க நம்புகிற ஏகத்துவ கோட்பாடு உங்களிடத்துல அகலாக்க தரணும். முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியா அகலாக்கு தான். பிற சமூகங்கள் நம்மை ஏன் மதிக்கிறது இல்லை? முஸ்லிம்கள்ட்ட அகலாக் இல்லை, ஒழுக்க பண்பாடு இல்லை. அதனாலதான் நாம இன்றைக்கு விதிக்கப்படுகிறோம். மறுமை மீதான நம்பிக்கை அகலாக்க தான் கொண்டணும். சொன்னாங்க, யாரிடம் அமானிடம் காக்கிற குணம் இல்லையோ அவனிடம் ஈமான் இல்லை. யாரிடத்துல வாக்குறுதியை பேணுகிற பண்பாடு இல்லையோ அவனோட தீன் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் அகலாக்கோடு நல்ல பண்புகளோடு, அதோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறாங்க, இணைக்கிறாங்க. தொழுகை எடுத்துக்கங்க. தொழுகை
மானக்கேடான விஷயங்களிலிருந்து தடுக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் தடுத்தரணும். தொழுகையாளி மானக்கேடான விஷயத்தை ஆரம்பத்தில் செய்யலாம், ஆனா ஒரு கட்டத்தில் தடுக்கணும். ஒரு சஹாபியை பத்தி தோழர்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், ஒரு தோழர் இருக்கிறார், ராத்திரி எல்லாம் தொழுகிறார், காலையில திருடுறாருன்னு சொன்னாங்க. ராத்திரி பார்த்தா தஹஜ்ஜுத் தொழுகிறார். திருடனும் தொழலாம் தஹஜ்ஜுத், ஆச்சரியம்லாம் இல்லை. திருடனும் தஹஜ்ஜுத் தொழலாம். இப்ப ராத்திரி எல்லாம் தொழுதுட்டு இருக்கிறாரு, காலையில பார்த்தா திருடுறாரு. நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, ராத்திரி தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, காலையில திருடுறாரு, உண்மையா இருந்தா இந்த தொழுகை ஒரு நாள் அவனை திருட்டிலிருந்து தடுக்கும். திருட்டிலிருந்து ஒரு நாள் தடுக்கும். அவனுடைய தொழுகை சரியா இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு திருடுறான் அவ்வளவுதான், ஆனா ஒரு நாள் இந்த திருட்டு அவனை தடுக்காமல் இருக்காது, ஏதாவது ஒரு நாள் அவனை தடுக்கும் என்று சொன்னான். அருமையானவர்களே, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அசலாக்கு தான். மார்க்கம் ஜக்காத், தர்மங்களையும் குணங்களையும் மார்க்கம் சேர்க்கும். தர்மம் கொடுத்துட்டு சொல்லி காட்டினால் உங்க தர்மம் வீணானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் ஜன்னத மன்னா, செய்த தர்மத்தை உதவியை சொல்லி காட்டுறவன் சொர்க்கம் போக மாட்டான். தர்மம் செஞ்சா குணம் தவறி போச்சு. சொல்லி காட்டுகிற கெட்ட குணம் வரக்கூடாது. குர்ஆன் அழகா சொல்லும், கௌலும் மஅரூஃப் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தி யத்பஉஹா அதா. தர்மம் செய்துவிட்டு செய்த தர்மத்தை சொல்லி காட்டி துன்புறுத்துவதை விட நீ தர்மமே செய்யாம கனிவா ரெண்டு வார்த்தை பேசலாம்ப்பா. நீ தர்மமே செய்யாம கனிவாக பேசுவது சிறந்தது, செய்த தர்மத்தை சொல்லி காட்டுறதை விட. அப்போ தர்மங்கள், ஜக்காத்து போன்ற தர்மங்கள் ஒரு முஸ்லிம் இடத்துல நல்ல குணத்தை தரணும். குணம் இல்லையே தர்மங்கள் வீண் சொன்னாங்க. ஹஜ் எடுத்துங்க, ஹஜ்ஜில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜ்ஜுக்கு யார் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கு தயாராயிட்டாங்களோ சண்டையிடாதீங்கிறான், சண்டை போடாத அப்படிங்கிறான். அல்லாஹ்விடத்துல ஆக கெட்ட மனிதர் யார்? இன்ன அபகல் ரிஜாலி இலல்லாஹ் அல் அலத்துல் கஸீம். அல்லாஹ்ட்ட ஆக வெறுப்பான மனிதன், ஆக கோபத்திற்குரிய மனிதன், எதற்கெடுத்தாலும் விதண்டாவாதம். விதண்டாவாதமே செய்யக்கூடாதுங்க. ஒரு விஷயத்தை நம்ம கருத்தை சொல்லலாம், ஏத்துக்கிட்டா சரி, அப்படித்தான் நாம நிக்கிறது. ஆனா அவன் சொல்றதுலே நிக்க. சில பேருடைய புத்தி என்னன்னா, எல்லா விஷயத்தையும் அவர் சொல்றதுல அவர் அப்படியே நிற்பார். இதான் விதண்டாவாதம். இந்த விதண்டாவாதம் செய்யறவன் தான் அல்லாஹ்ட்ட கோபத்திற்குரிய மனிதன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சத்தியமே உங்கள் பக்கம் இருந்தாலும் உங்க கருத்தை ஏத்துக்காதவனிடத்துல விதண்டாவாதத்தை நீங்கள் கைவிட்டால் சொர்க்கத்தின் மைய பகுதியில நான் உங்களுக்கு ஒரு மாளிகைக்கு பொறுப்புன்னு சொன்னேன். யார்கிட்டையும் விதண்டாவாதம் பண்ணாது. கேட்டா சரி, கேட்கலையா சலாம், ஒதுங்க ரொம்ப சலாம் என்று போயிருங்க. அப்ப குணத்தையும் எல்லா இடங்களிலும் மாற்றம் இவ்வாறு தான் நமக்கு குணங்களையும் நல்ல பண்புகளையும் போதிக்கிறது. எனவே அருமையானவர்களே, உயர்ந்த குணங்கள். ரமதான்ல நிறைய நோன்பு வைத்தோம், நிறைய வணக்கங்கள் என்னென்னவோ செஞ்சோம். இந்த வணக்கங்கள் எல்லாம் ரமதானுக்கு பிறகு நம்மிடத்துல நல்ல குணங்களாக வெளிப்பட்டால் நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நம்முடைய திலாவத்தை அங்கீகரிக்கப்பட்டது, நம்முடைய தஹஜ்ஜுத் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நல்ல குணங்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்களிலும் அதைத்தான் வலியுறுத்துவாங்க. சஹாபா பெருமக்களிடத்திலேயும் அந்த உயர்ந்த குணங்கள் தான் இருந்துச்சு. அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சு. பொருள் என்னங்க? திருட்டு போயிடுச்சு. எல்லாருமே, நான் உட்பட எல்லாருக்குமே நம்ம பொருளை யாராவது திருடிட்டா எவ்வளவு கோபம் வரும். திருடியவன் மீது வெறுப்பு, எரிச்சல், அவனை திட்டுவோம், சபிப்போம், எல்லாம் செய்வோம். இப்னு மஸ்ஊத் காணாம போன பொருளை தேடினாங்க, கிடைக்கல. பள்ளியாசல உட்கார்ந்தாங்க, கையை தூக்குனாங்க. மாணவர்கள்லாம் நினைச்சாங்க, சரி திருடனுக்கு எதிராக சபிக்க போறாருன்னு நினைச்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் உருவாக்கிய தோழர்களுடைய உள்ளங்களை பாருங்க. கையை தூக்குனாங்க, அல்லாஹ்ட்ட இப்படி சொன்னாங்க, அல்லாஹ் என் பொருளை யார் எடுத்தானோ அவன் தன்னுடைய தேவைக்காக எடுத்திருந்தால் அவனுடைய தேவையிலே நீ பரக்கத்து செய்வாயா. தன்னுடைய தேவைக்குன்னு எடுத்திருந்தான்னா அவனுடைய தேவையில் நீ பரக்கத்து செய்வாயாக. என்னுடைய பொருளை எடுத்தவன் பாவம் செய்கிற துணிச்சலில் எடுத்திருந்தால் இதையே அவனுடைய வாழ்க்கையின் கடைசி பாவமாக ஆக்குவாயா. பாவம் செய்கிற நோக்கத்தில் எடுத்திருந்தா அவனுடைய வாழ்க்கையின் கடைசி பாவமாக ஆக்குவாயா. உயர்ந்த பண்பு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த குணங்களை, உயர்ந்த பண்புகளை நமக்கு கற்றுத்தருது. நாம இன்னைக்கு அந்த பண்புகளை எல்லாம் விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம். சின்ன சின்ன தொந்தரவுகள் தரக்கூடியவர்களை கூட உள்ளத்தாலும் நாவாலும் நாம் எவ்வளவு திட்டி தீர்த்து விடுகிறோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு உயர்ந்த உள்ள வேண்டும் யோசிச்சு பாருங்க. பொருளை எடுத்தவன எப்படி சொல்றாங்க, தேவைக்கு எடுத்துருந்தா பறக்க செய்யலாம்.
இல்லையா? ஏதோ பாவம் செய்யற எண்ணத்தில் கடைசி பாவமாக ஆக்கிறது தான் குணங்களுடைய மரியாதை. அதில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஈராண்டு காலங்கள் அற்புதமான ஆட்சி செய்த குலஃபாய் ராஷிதீன்களில் 5ஆமவர் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே பாராட்டப்படுகிற ஒரு நபர். ஷியாக்கள் சஹாபாக்களை கூட திட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஷியாக்கள் கூட ஏற்றுக்கொள்கிற ஒரு கலீஃபா யாருன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ். அந்த மாதிரி ஒரு மனிதர். அவங்களுடைய நல்ல ஆட்சி, நேர்மையான ஆட்சியை பிடிக்காம அவங்க குடும்பத்திலேயே சிலர் அவங்களுடைய அடிமையை விட்டு என்ன பண்ணாங்க, சாப்பாட்டில் விஷத்தை வச்சுட்டாங்க. அவங்க மரணிக்கிற நேரத்தில் தனக்கு விஷம் வைத்த அடிமை யாருன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசி நேரத்தில் கூட உத்தரவிட்டா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா கலீஃபாவை கொல்றதுக்கு விஷம் வச்சிருக்கலாம். கடைசி நேரத்தில் கூப்பிடுறாங்க மரண தருவாயில, எனக்கு விஷம் வைக்க எதுப்பா உன்னை தூண்டியதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இலை 1000 தீனார்கள் எனக்கு தரப்பட்டது. உங்களுக்கு விஷம் வச்சா நான் விடுதலை செய்யப்படுவதாக எனக்கு வாக்குறுதி தரப்பட்டது. 1000 பொற்காசுகளும் உங்களை நான் கொன்னுட்டா விஷம் வச்சுட்டா எனக்கு என்ன விடுதலை என்று எனக்கு வாக்குறுதி தரப்பட்டது. அதனால நான் செஞ்சேன்னு சொன்னார். உடனே அவங்க சொன்னாங்க, அந்த 1000 தீனாரை கொண்டு வைப்பான். அந்த 1000 தீனாரை பைத்துல் மால்ல சேர்த்துட்டான். ஏன்னா இது உனக்கு ஹராமா கிடைச்சது. பைத்துல் மால்ல சேர்த்துட்டு உனக்கு விடுதலை தானே வேணும், நான் உன்னை விடுதலை செஞ்சுட்டேன் சொல்லிட்டு மொத்தம் வைத்தான். மரணிக்கிற நேரத்தில் விஷம் வைத்த மனிதனை பழிவாங்கல, தண்டிக்கல, கூப்பிட்டாங்க. 1000 தீனார் இது உனக்கு ஹராம்பா, ஹலால் இல்லை, அதை பைத்துல் மால்ல சேர்த்துட்டு உனக்கு விடுதலை தானே வேணும். தனக்கு விஷம் வைத்த மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு இந்த துன்யாவிலிருந்து போறாங்க. நல்ல மூமின்கள் மரணிக்கிற நேரத்தில் கூட யாரையும் பழிவாங்க மாட்டாங்க. பழிவாங்குற குணம் என்பது நல்லவங்கள்ட்ட இருக்காது, நபிமார்களிடத்தில் இருக்காது. இத்தகைய உயர்ந்த குணங்களை தான் மார்க்க நமக்கு போதிக்குது. அருமையானவர்களே, என்னென்ன குணங்கள் நம்மகிட்ட உயர்ந்த குணங்கள் என்பது ஒரு பெரிய பட்டியல். அமானிதம் ஒரு பெரிய குணம், வெட்கப்படுதல் ஒரு உயர்ந்த குணம். அமானிதம் சம்பந்தமாக எவ்வளவோ ஆயத்துகள், ஏராளமான ஹதீஸுகள் இருக்குது. குர்ஆன்லயே சொல்லுவாங்க, ஒரே ஒரு வசனம் நிறைய தனித்துவம் கொண்ட ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு உள்ள இருக்கும்போது அருளப்பட்டது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை வெற்றி கொள்றாங்க. காபாவுடைய சாவி பனு ஷைபா கூட்டத்தினர் கையில் இருக்குது. பனு ஷைபா கூட்டத்தினர் காபிர்கள். அப்போது அந்த சாவியை வச்சிருக்கிறவர் உஸ்மான் இப்னு தல்ஹா, அவர் கையில சாவி இருக்குது. அதுல அலி ரலியல்லாஹு அவர்கள் போய் உஸ்மான்கிட்ட போய் சாவியை வாங்கிட்டு வாங்க. அவங்க போனாங்க. அங்க கொஞ்சம் வாக்குவாதம் நடந்துச்சு. உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட இருந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் பலவந்தமா சாவியை புடுங்கி கொண்டு வந்துட்டாங்க. சாவியை புடுங்கிட்டு வந்துட்டாங்க. காபாவை திறந்து விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போனாங்க. கூடவே ஹஜ்ரத் பிலால் போனாங்க, உஸாமத்து இப்னு ஸைத் போனாங்க. 3 பேரும் போனாங்க. உள்ள இருக்கிற சிலைகளை அகற்றினாங்க. காபாவை கழுவி விட்டாங்க. பெருமானார் தொழுதாங்க. தொழுது விட்டு பெருமானார் காபாவுடைய வாசல்ல கால் எடுத்து வைக்க போறாங்க. ஜிப்ரீல் வர்றாங்க. இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான், அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். பெருமானார் கேட்கிறாங்க, இப்ப இந்த ஆயத்தை கொண்டு வரதுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லி. ஜிப்ரீல் சொன்னாங்க, உங்களுடைய பெரிய தந்தை மகன், உங்களுடைய மருமகன் அலி உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட இருந்து சாவியை பலவந்தமா பிடிக்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த சாவியை அவர்கிட்டே கொண்டு போய் கொடுங்க. நெல்சன் கேட்கிறாங்க, அவங்க காபிராச்சு, காபிரா இருந்தாலும் சரி இந்த சாவியை அங்கவே கொடுங்கன்னு சொல்லி நபிசுல்லாஹு அலியை கூப்பிடுறாங்க. இந்த சாவியை அங்கவே கொடுங்க. ரசூலுல்லாஹ் என்ன இது, அவன் காபிராச்சு, காபிரா இருந்தாலும் சரி சாவியை அவன்கிட்ட போய் கொடுங்க, பலவந்தமா பிடிக்கிட்டு அங்கவே கொடுங்க. குடும்பமே காபிர். இதுல தள்ளி போறாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா கதவை திறக்கிறாரு. சாவியை பலவந்தமா பிடிக்கிட்டு போனவர் இப்ப எதை கொடுங்க போறாரோன்னு நினைக்கிறாரு. இந்தாங்க பிடிங்க சாவின்னு சொல்லி. அவரால் நம்ப முடியல. என்னங்க சாவியை பிடிக்கிட்டு போனோம் தர்றீங்க? ஆமா, இப்பதான் எங்களுடைய நபிக்கு வசனம் இறங்கி இருக்கிறது. அல்லாஹ் அமானிதத்தை உரியவர்கள்ட்ட கொடுக்க சொல்றான். இந்த சாவி உங்க கையில தான் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான், பிடிங்கன்னு சொல்லி. அவர் வாங்கிட்டு பெருமானாரிடம் வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன தெரியுமா? இந்த சாவி கியாம நாள் வரை உங்கள் குடும்பத்தாரிடம் இருக்க வேண்டும். காபிருங்க அவரு, கியாம நாள் வரைக்கும் இருக்கணும். இதை உங்கள்கிட்ட இருந்து கொடுங்கிறவன் அநியாயக்காரன்னு சொல்லி. அப்பதான் ஒரு முஸ்லீம் ஆகிறார். இதுக்கப்புறம் யாராவது இஸ்லாத்தை ஏற்காம இருப்பானா? காபாவுடைய சாவியை கூட
காபிர்கிட்ட இருக்குது. அது ஏகத்துவத்தினுடைய மர்க்கஸ் சென்டர். அது அந்த காபாவுடைய சாவியை கூட காபிர்கிட்ட கொடுக்க சொன்னது மார்க்கம். இன்னைக்கு அமானிதங்கள் நமக்குள்ளேயே எவ்வளவு மோசடி, எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு என்னென்ன துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள் நமக்கிடையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அதுவரைக்கும் ஏற்காமல் இருந்தவர் கையில அது அல்லாஹ்வுடைய நாட்டை அவர் பின்னால முஸ்லீம் ஆகட்டும் ஆகாம போகட்டும், இப்ப கொண்டு போய் சாமியை கொடுங்க. இதுதானே மார்க்க நமக்கு சொல்லி தந்தது. இன்னைக்கு அமானித நம்மகிட்ட எங்க இருக்குது, எத்தனை ஆயத்துகள் குர்ஆன் நமக்கு கட்டளை இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் போது அவங்கள்ட்ட இருந்த அமானிதங்களை ஒப்படைப்பதற்கு ஹஜ்ரத் அலியை இரவுல தான் வீட்டில் தங்க வைக்கிறாங்க இல்லையா? அந்த அமானிதங்களை எல்லாம் எடுத்திருக்கலாம். எல்லாருடைய அமானிதமும் உரியவர்களிடத்துல ஒப்படைப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் ஹிஜ்ரத்தை போறான். ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு முன்னால அமானிதத்தை என்ன செய்யறாங்க, ஒப்படைக்கிறாங்க. அருமையானவர்களை இத்தகைய நல்ல குணங்கள், நற்பண்புகள் அதுதான் மார்க்கத்துல ரொம்ப ரொம்ப வலியுறுத்தப்பட்டது. அதனால ரமதான் முடிந்தது, வணக்க வழிபாடுகள் ஆர்வம் காட்டணும். தொடர்ந்து அதே வணக்கங்கள்ல ஆர்வம் இருக்கணும், அதே வணக்கங்களை ஈடுபாட்டோடு செய்யணும். அதற்கு மேலாக நல்ல குணங்கள், நற்பண்புகள் அதுல நமக்கு கவனம் செலுத்தணும். முஸ்லிம் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, நாம் அவங்கள்ட்ட நல்ல முறையில நடக்கிறது நம்முடைய கடமையாக இருக்குது. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஆட்சி மாற்றங்கள், எத்தனையோ விஷயத்துக்கெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம். அந்த துவாக்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஏற்கப்படும் என்று நம்புறோம். நாட்டில் நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லி, அதை எல்லாவற்றையும் விட இந்த ஆட்சி மாற்றங்களால எல்லாம் மாறிடுவாங்கன்னா இல்ல, நம்முடைய நல்ல குணங்கள், நல்ல அஹ்லாக்குகள், முஸ்லிம் அல்லாத மக்களோடு நாம் வெளிப்படுத்தக்கூடிய குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுது. மார்க்கம் பாருங்க, இந்த குணங்களை எல்லா இடத்திலையும் வலியுறுத்துது. கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், இதெல்லாம் உலக ரீதியான நடைமுறை என்று எல்லாரும் முடிச்சிருவாங்க இல்லையா? வியாபாரங்கிறது ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ளதுங்க. அதுல போய் ஏதாவது வழிகாட்டுதல், அதுல போய் ஏதாவது சட்டம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்படிதான் கிறிஸ்தவம் முதல் சொன்னது, வழிபாட்டை பள்ளிவாசல வச்சுக்க, வெளியில சந்தைக்கு வந்தா ஓ இஷ்டம் சொன்னது. அப்படிதான் யூதம் சொன்னது. எல்லா மதங்களும் பாருங்க, அதுல ஏதாவது வழிகாட்டுதா? கொடுக்கல் வாங்கல வழிகாட்டுதானா? இல்ல. நம்முடைய மார்க்கம் கொடுக்கல் வாங்கல வெறும் ஹராம் ஹலால மட்டும் சொல்லுது. இது ஹராம், இது ஹலால் சொல்லல. அங்க கூட மார்க்கம் அஹ்லாக் வழிகாட்டுதல சொல்லுது. ரெண்டு பேருக்கு மத்தியில அந்த நடக்கிற கொடுக்கல் வாங்கலில் கூட அதுல ஒரு சில விஷயங்களை சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள் சகோதரர் வியாபாரம் செய்திருக்க நீங்கள் குறுக்கிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? சகோதரர் வியாபாரம் செய்திருக்க நீங்க குறுக்கிட்டு வியாபாரம் பண்ணாதீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்லாமிய சட்ட முறைகள் ஒண்ணு இருக்குது. ஒரு பொருளை வாங்கிட்டோம், ஒரு ஆட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, சின்ன பொருளா இருக்கலாம், பெரிய பொருளா இருக்கலாம். வியாபாரம் முடிந்த பிறகு விற்றவரும் வாங்குபவரும் ஒரு 3 நாள் அவகாசம் எடுக்கலாம். என்னன்னா, இந்த 3 நாளைக்குள்ள நான் விரும்பினா இந்த வியாபாரத்தை முடித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அவகாசம் எடுக்கலாம். ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். அந்த 3 நாளைக்குள்ள அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த வியாபாரத்தை முறிச்சுக்கலாம். 3 நாள் ஆயிடுச்சு, வியாபாரத்தை முறிக்கல, வியாபாரம் உறுதியாயிடும். இது பொதுவா உள்ள ஒரு சட்டம், எல்லார்ட்டையுமே இருக்கு இந்த சட்டம். அந்த ஷரத்து வச்சு வாங்கலாம். அந்த பொருளை வாங்குறேன், காசு கொடுத்துருவாரு, பொருள் கைக்கு வந்துடும். 3 நாள் அவகாசம் வாங்கி கொள்ளலாம். இதுக்கு உலமாக்கள் கியார ஷரத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரம் ரெண்டு பேருக்கு மத்தியில முடிந்திருக்கு. ஒருத்தர் ஒரு பொருளை வித்துட்டாரு, ஒருத்தர் வாங்கிட்டாரு. ரெண்டு பேருமே என்ன எடுத்திருக்கிறாங்க, இந்த அவகாசம் எடுத்திருக்கிறான். 3 நாளைக்குள்ள நான் இந்த வியாபாரத்தை பிடிக்கலன்னா முறிச்சிருவேன்னு அவகாசம் எடுத்திருக்கிறாங்க. இது தெரிஞ்ச 3வது ஒரு நபர் போறார். போய் அந்த வாங்கினார் இல்லையா, பொருளை வாங்கினவர்கிட்ட போய், அப்பா இந்த வியாபாரத்தை முறிச்சிரு, நீ வாங்கின இதே பொருளை நீ 1000 ரூபாய்க்கு வாங்கிருக்கியா, நான் 800 ரூபாய்க்கு தரேன், நீ வியாபாரத்தை முறிச்சிருந்து அவனை போய் தூண்டக்கூடாது போறான். இந்த வியாபாரத்தை முறிச்சிரு, நான் என்ன செய்யறேன், 800 ரூபாய்க்கு தரேன், நீ முறிச்சிடப்பா இந்த வியாபாரத்தை அப்படின்னு தூண்டக்கூடாது. இது ஒழுக்க ரீதியான மோசமான விஷயம் மார்க்கம் சொல்லுது. அதே மாதிரிதான் சந்தையில ரெண்டு பேர் பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. வியாபாரியும் வாங்குறவரும், நுகர்வோர் கஸ்டமரும் வியாபாரியும் பேரம் பேசுறாங்க. பேரத்துக்கு என்னங்க ரெண்டு பேரும் சம்மதித்து ஒரு பொருள் இத்தனை ரூபாய்ன்னு சொல்லி முடிவாகி வாங்க போறாரு. வாங்க போற நேரத்துல இன்னொரு பக்கத்து கடைக்காரன் கண்ணை காட்டக்கூடாது, இங்க வா நான் அதே பொருள் அவனுக்கு இவ்வளவு கம்மியான விலைக்கு தரேன், நடத்துதா இல்லையா? இதெல்லாம் இவர் இங்க 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுவார். ரெடியானவரும் அவன் பக்கத்து கடைக்காரன் கண்ணை காட்டுவான், இங்க வா நான் 80 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு விஷயம் காட்டுறது. இதையெல்லாம் உலக ரீதியா நீங்க சாதாரண நடைமுறைன்னு சொல்லிருவீங்க. பெருமானார் சொன்னாங்க,
ரெண்டு பேருக்கு மத்தியில பேரம் பேசி முடித்த பிறகு மூணாவது ஒருத்தன் பேரம் பேச கூப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அஹ்லாக் இது. வியாபாரத்துல கூட மார்க்கம் என்ன செய்யுது, அங்கேயும் உயர்ந்த குணங்களை கற்றுத்தருது. அவ்வளவு என்ன, திருமணமாகாத ஜோடிகளுக்கு இப்போ ஒரு பெண் ஒரு குமர் வீட்டில் இருந்தா, ஒரு பெண் வீட்டில் இருந்தா நிறைய மாப்பிள்ளைகள் வருவாங்க இல்லையா, பெண் கேட்டு வருவாங்க. ஒரு குடும்பத்தாரிடத்துல பெண் கேட்டு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தார் அந்த பெண்ணை அவருக்கு தருவதாக சம்மதிச்சிருக்கிறாங்க. மற்றபடி வேற எந்த விதமான ஒப்பந்தங்களோ நிக்காக நடக்கல. அந்த பெண்ணை இன்னார் பெண் கேட்டிருக்கிறார் என்று தெரிந்த பிறகு இன்னொருத்தர் அந்த பெண்ணை கேட்டு போகக்கூடாது. ஹதீஸ்ல வருது, லா யக்துபு அஹதுக்கும் அலா ஹித்பத்தி அஹீஹி. ஒரு சகோதரன் பெண் கேட்ட பெண்ணை, கல்யாணம் நடக்கல, எந்த உறுதியும் நடக்கல, இப்ப இவன் பெண் கேட்டு போறத பெருமானார் ஒழுக்கக்கேடுன்னு சொல்றாங்க. அவன் பெண் கேட்ட பெண்ணை நீ கேட்டு போகாத. ஆனா இதெல்லாம் சமூகத்துல நடக்குது. சில நேரங்கள்ல கொஞ்சம் அதை விட பெரிய பார்ட்டியா இருந்தா அவங்கள விட்டுட்டு இவங்களுக்கு சம்மதிக்கிற கதையும் சமூகத்துல நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விவகாரத்திலும் உயர்ந்த குணத்தை விரும்பினான். அவன் கேட்டிருக்கும் போது நீ எப்படி அதுல போய் மோதுற? உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீ எதுக்கு அதுல போய் தலையிடுகிறாய்? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், எல்லா விவகாரங்களிலும் அழகான ஒழுக்கங்களை கற்பித்தான். எனவே அருமையானவர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி பொருளாதார வீழ்ச்சி மட்டும் அல்ல, அரசியல் வீழ்ச்சி மட்டும் அல்ல, ஒழுக்க வீழ்ச்சி தான் பெரிய வீழ்ச்சி. எனவே நல்ல ஒழுக்கங்களும் நல்ல பண்புகளும் அதான் தீன இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல குணங்களை போதிப்பதற்காக வேண்டிதான் நான் அனுப்பப்பட்டேன். நல்ல குணங்கள் அதான் வரணும். முஆத் இப்னு ஜபல் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு யமனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யமனுக்கு அனுப்புகிற நேரத்தில் அவரோடு மதீனாவுடைய புறநகர் பகுதி வரைக்கும் வர்றாங்க. நிறைய அறிவுரை சொல்றாங்க. அந்த அறிவுரையில 3 விஷயம் சொன்னாங்க. இத்தகில்லாஹ ஹைதுமா குன், எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படு. வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனா, ஒரு தவறு செஞ்சா உடனே நன்மை செய்யதை அழித்து விடும். வகாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸனின், எல்லா மக்களிடத்திலும் அழகான முறையில பழகுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, இரவு தொழுகையை பெருமானார் ஆரம்பிக்கும் போது தக்பீர் கட்டணும். சாதாரணமா பரது தொழுகையில சின்ன கனா ஓதுவாங்க, சுப்ஹானல்லாஹ் ஒதுக்குவாங்க. இரவு தொழுகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்ட பிறகு ஓதுற துவா இருக்கு இல்லையா, அது தொழுகையை ஆரம்பிக்கிற துவான்னு பேரு. பரதுல கனா ஓதி முடிச்சிருவாங்க, இரவு தொழுகையில ஓதுவாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல அபூதாவுதுல வருது, இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத் என்று ஆரம்பித்து தொடர்கிற ஒரு நீண்ட துவா. அதை ஓதிட்டு தான் அடுத்து என்ன செய்வாங்க, சூரா ஃபாத்திஹா ஓதுவாங்க. அந்த தொழுகையை ஆரம்பிக்கிற நீண்ட துவாவுல இடையில ஒரு வரி வரும், அல்லாஹும்ம ஹதினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், யா அல்லாஹ் நல்ல குணத்துக்கு எனக்கு வழிகாட்டு. உன்னை தவிர யாராலும் நல்ல குணத்தை தர முடியாது, தீய குணத்தை விட்டு என்னை காப்பாத்து, தீய குணத்திலிருந்து உன்னை தவிர யாரும் தடுக்க முடியாது. இது எங்க தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய ஆரம்பத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்களுக்காக துஆக்கிறாங்க. அவ்வளவு எங்க கண்ணாடி பார்க்கிறோம், கண்ணாடி முன்னால நிற்கும் போது பெருமானார் கேட்பாங்க, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குலுகி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, என் தோற்றத்தை அழகாக்கியது போல என் குணத்தை அழகாக்கி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணத்துக்கு துஆ செய்வாங்க. உலமாக்கள் சொன்னாங்க, நற்குணங்கள்னா என்ன, நிறைய விளக்கம் சொன்னாங்க. சில அறிஞர்கள் சொன்னாங்க 4 விஷயம் இருந்தா நற்குணம். 4 விஷயங்கள். ஒன்று தலாகத்துல் வஜ்ஹி, யாரை பார்த்தாலும் முகமலர்ச்சியோடு பாருங்க. யாரை முகமலர்ச்சியோடு பாருங்க. ஒரு புன் சிரிப்பு போதும், தூரத்துல போறோம் ஒரு புன் சிரிப்பு. நல்ல குணத்துக்கான முதல் அடையாளம் முகமலர்ச்சி. எங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு எறும்பு பேசியதை கேட்டு புன் சிரிப்பு சிரித்தார்கள் குர்ஆன். எறும்பு பேசியதை வைத்து புன் சிரிப்பு சிரித்தாங்கன்னு வருது. ஒரு எறும்பு பேச்சுக்கே புன் சிரிக்கணும்னு சொன்னா, மனுஷன் பேச்சு கேட்கும் போது கரடு முரடா இருந்த அப்படி சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க. முகத்துல எப்போதுமே இருக்கும், முகத்துல எப்போதுமே அழுத்தம் இல்லையா. ஒரு மோமின் அப்படி இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹதீஸ்ல வரும், எப்போதுமே புன் சிரிப்பு தான், புன் சிரிப்பு தான் அவருடைய பழக்கமே. சில நேரங்கள்ல கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரிப்பாங்க,
அது ரொம்ப அரிதாகத்தான் நடக்குமே தவிர யாரை பார்த்தாலும் அழகா ஒரு சிரிப்பு, ஒரு புன் சிரிப்பு. நல்ல குணத்தினுடைய முதல் அடையாளம் புன் சிரிப்பு. தெரியாத எந்த முஸ்லிமை பார்த்தாலும் அழகான முறையில் சிரிக்கிறது. இரண்டாவது என்ன? கஃபுல் அதா, எந்த முஸ்லிமுக்கும் தொந்தரவு, நம்மால் எந்த தொந்தரவு வார்த்தையால செயல்களால கொடுக்க கூடாது. நற்குணத்தின் இரண்டாவது விஷயம். மூணாவது என்ன? பதுலுன் நதா, யாருக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும், காசா, ஆலோசனையா, என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். பதுலுன் நதா. நாலாவது விஷயம் சொன்னாங்க, ஒஸ்ஸபுரு அலல் அதா, மக்கள் நமக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாலும் பொறுத்துக்கொள்ளணும். மக்களால் வரக்கூடிய என்ன தொந்தரவு நமக்கு வருகிறதோ அந்த தொந்தரவை பொறுத்துக் கொள்வது. இந்த 4 அம்சங்கள், முகமலர்ச்சி, தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது, உபகாரங்கள் செய்வது, மக்களிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை சகித்துக் கொள்வது. இந்த 4 அம்சங்களும் யாரிடம் இருக்கிறதோ அவரே நற்குணமுடையவர் என்று சொல்றாங்க. அருமையானவர்களே, இந்த அழகான நற்குணங்கள் தான் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற வீழ்ச்சி. எங்கேயுமே இன்றைக்கு இந்த குணங்கள் சொல்லித் தரப்படுறதில்லை. எல்லா இடங்களிலும் சில அமல்களை மார்க்கம் சொல்லிக் கொடுக்க முடிச்சிடறாங்க. இந்த ஆன்மீகத்திலையும் கூட, தசவுகளையும் கூட திக்ர்களுக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவத்தை நல்ல குணத்துக்கு தரது. அந்த மாதிரி விஷயங்களை இப்போ உள்ள மஷாயிக்மார்கள் சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. அதில் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி அவங்க சொல்லுவாங்க, நம்ம தரீகா முஆமலாத்துகள், கொடுக்கல் வாங்கல்கள், மக்களுடைய பழக்கங்கள், இதை சரி செய்யற தரீகா தான். நம்ம தரீகா அவுராதுகள், திக்ர்கள் சொல்லி தருகிற தரீகா அல்ல. உலகத்தில் அதுக்கு நிறைய தரீகா இருக்குது. இங்க வரணும் ஒழுக்கத்தோடு வரணும், இங்க வரணும் நல்ல குணத்தோடு மாறணும். நம்ம தரீகா அதுதான். மௌலானா தானவி இடத்துல யாராவது வெளியூரில் இருந்து வந்தா முதல்ல கேட்கிற கேள்வி, திக்ர்கள்லாம் சரியா செஞ்சுட்டு வரீங்களான்னு கேட்க மாட்டான். பொதுவாக